கேட்டால் கொஞ்சம் நன்னா இருக்குது, பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம். தேஷாமகம் சமுத்தர்த்தா. இப்படி யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான்னா, கர்மபத்தையும் பண்ணி கர்மபலத்தியாகவும் பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை நானே காப்பாற்றி அவனை மேலே கொண்டு வந்து எல்லாம் பண்ணிவிடுவேன். மிருத்யு சம்சார சாகராத். எந்த சம்சார சாகரம் அனாதியாக இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்குமோ, அனாத்திய வித்யாவா சம்சார சக்கரே மகதி பிராமியமானானாம்னு சங்கல்பம் சொல்கிறோம் இல்லையா? க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனாக்க அனாதியாக வரக்கூடிய எந்த ஒரு சம்சார சக்கரத்தில் மாட்டின்னு முழிக்கிறோமோ, திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பௌதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே பஜவுது சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி பிறந்து இறந்து அம்மா வயத்தில் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணிருக்க இந்த சிரமமே ஒன்றும் இல்லாமல் நான் அவனை காப்பாற்றிடுவேன். என்னையே யார் ஒருத்தன் நினச்சின்னு பலத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டாலும் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஒரு பலம் வரும். பலத்தை தனக்கு ஒன்று ஆசைப்பட்டான்னா இவன் திருப்பி சுகதுக்கத்தில் இன்பத்தில் மாட்டின்னு முழிக்கணும். பகவான்கிட்ட கொடுத்தானா ஒன்றுமே வராது. அந்த மாதிரி பகவான்கிட்ட பலம் கொடுக்குற தியாக புத்தி மனசுக்கு முதல்ல வரணும். பகவாமி நச்சிராத் பார்த்த மைய ஆவேச சேசாம். அதனால் யார் ஒருத்தன் என்னகிட்டே மனசை வச்சுக்கிண்டு என்னையே தியானம் பண்ணிட்டு எல்லா பலத்தையும் எங்கிட்டயே யார் ஒருத்தன் கொடுத்துட்டானோ, கர்ம பலத்தியாகம் எல்லாத்தையும் யார் ஒருத்தன் பண்ணிட்டானோ அவனை நான் இந்த உலகத்துலேருந்து பிறப்பில்லாத நிலையிலேருந்து காப்பாற்றிடுவேன். இனி பிறக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு இருக்காது. ஏன்னா பலன் இருந்தானா பிறக்கிறதுக்கு, பலனே இல்லைன்னா பகவான் விட்டார்னா அப்புறம் எங்கேருந்து பலன் இல்லைன்னாக்கா எங்கேருந்து அவன் பிறக்க போகிறான். இப்போ நம்ம பிறந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம முன்னாடி செஞ்ச கர்மவினையினுடைய பலன். இந்த கர்மவினை பலனெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னா பிறப்பு எங்கேருந்து வரப்போகிறது? வரவே வராது. ஆகினாலே இந்த பிறப்புக்கெல்லாம் காரணமானது கர்மவினை. நாம் செஞ்ச விதியினுடைய பலனாக தான் இதெல்லாம் சுகதுக்கங்கள், பிறப்புகள், இறப்புகள் எல்லாமே வருது. ஆனால் இந்த கர்மத்தையும் கர்ம பலத்தையும் எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா, பகவான்கிட்ட ஸ்மரணம் பண்ணியாச்சுன்னா நமக்கு பிறப்பே வராது, இறப்பே வராது, மோட்சத்தை அடையலாம் நாமெல்லாம் அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்லுவோமா அவ்வளோ நல்ல வழியை பார்த்து சொல்கிறார் அவர். மையேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவசிஷி மையேவ அத ஊர்தம் ந சம்சய. அதனால் எல்லாம் பகவான் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீ எங்கிட்டேயே மனசை வை, எங்கிட்டே புத்தி வை, எங்கிட்டேயே 24 மணி நேரம் அது தூங்குற வரைக்கும் கூட எல்லாத்தையும் எங்கிட்டே இருக்க முடியாது பண்ணு. அப்படியே பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே வசந்து ஒன்றுமே கிடையாது. அங்கே எப்படி முதல்ல சொன்னார்? அங்கேயும் மனசவை சொன்னால் கூட இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தி செய்ய அப்படின்னார். இங்கே இந்திரியத்தை பற்றி பேசவே இல்லை. இந்திரியத்தினால் பார்க்குற பார்வையோ கைகளால் செய்யக்கூடிய செயல்களோ என்ன வேலை என்ன பண்ணாலும் சரி அதனால் வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன பலன் உண்டு எல்லாமே பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நீ அதை வேணால் பார்க்கலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் பகவான்கிட்ட மனசு மாத்திரம் புத்தி மாத்திரம் இருக்கணும். இந்திரியங்களை பற்றி பேசலவர். இந்திரியங்களையும் சாப்பிடு, தூங்கு, இங்கே எதை வேணால் பண்ணு. ஆனால் மனசும் புத்தியும் பகவான்கிட்டே ஒப்பிச்சாச்சுன்னா, அந்த பலத்தையும் பகவான்கிட்டே ஒப்பிச்சாச்சுன்னா அதனுடைய பலன் நமக்கு ஒன்றும் வரவே வராது. இந்திரியங்கள் என்ன வேலை செஞ்சாலும் கூட அதனுடைய பலன் நமக்கு வராது. ஏன்னா பலன்கள்லாம் பகவான்கிட்ட கொடுக்குறதுனால இந்திரியங்கள் பாடு வேலை செஞ்சுட்டே இருக்கும், பலன்லாம் பகவான் எடுத்துகிட்டே இருப்பார், நமக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னும் கேட்குற ஆளுக்கு ரொம்ப சுலபமான வழியை சொல்கிறார் அவர். அத சித்தம் சமாதானம் சக்னோஷு மை ஸ்திரம் அபியாசேன யோகயுக்தேன ததா மாம் இச்சாப்தும் தனஞ்சய. மனசை உங்கள்கிட்டயே வைக்கிறேன்னா அடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, அங்கங்கே சஞ்சலமாக இருக்கே. சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம்னு அர்ஜுனனே சொல்லியிருக்கானே. மனசஞ்சலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, ஒரு நிமிஷம் கூட மனசை அடக்கவே முடியலையே. அங்கே எங்கேன்னு ஓடின்னு இருக்கு, காற்றுக்கு மேலே வேகமாக ஓடின்னு இருக்கேன். அது எப்படி நான் அடக்க போகிறேன் தெரியலையே. ந சக்னோஷு மை ஸ்திரம் அபியாச யோகயுக்தேன மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அதனால் அபியாசம் பண்ணு. நீ பிராணனை அடக்கி மனசை அடக்கி பிராணாயாமம்லாம் பண்ணி மூச்சு அடக்கி மனசை அடக்கி புத்தி அடக்கி எல்லாம் பண்ணு. பிரயத்தனப்பட்டுட்டே இரு. பிரயத்தனப்பட்டு வந்தாலே ஓரளவு வர ஆரம்பிச்சிடும். அப்படி அபியாசோபி அசமர்த்தோசி. எவ்வளோ நான் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அது பாட்டு இங்கேயோ ஓடிகிட்டே இருக்கேன். அதனால் எவ்வளோ அபியாசம் நான் பண்ணால் கூட மூச்சு அடைச்சி மனசை நிறுத்தி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அது சுபாவத்தில் காற்றுக்கு மேலே வேகமாக எங்கேயோ போயிட்டே இருக்குது மனசும் புத்தியும். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அபியாசோபி அசமர்த்தோசி மத்கர்ம கரமோ பரமோ பவன். நீ அப்போ என்ன வேணால் எப்படி வேணால் மனசை விட்டுட்டு, ஆனால் எனக்காகவே கர்மா பண்ணு, அந்த பலத்தையும் எங்கிட்டயே கொடுத்துடு. மதர்சமப்பி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்சிச்சி. எந்த வேலை பண்ணாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும், சம்சார வாழ்க்கையில் இருந்தாலும், என்ன வியாபாரம் பண்ணாலும், எந்த வேலைக்கு போனாலும், எங்கே நீ போனாலும் எல்லாம் பகவானுக்கு மனசால் நினச்சிட்டே பண்ணிட்டே இரு.
மனசு நிற்க மாட்டேங்கிறது, புத்தி நிற்க மாட்டேங்கிறது. ஆனால் மனசால் நினைக்கலாமே, அது தப்பு இல்லையே. அதனால் எல்லாம் பகவான் தான் பகவான் தான் பகவான் தான் மனசாலே சொல்லி 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 புத்தியால் தீர்மானம் பண்ணி சொல்லி பகவான்கிட்டே எல்லாத்தையும் ஒன்று ஒப்பிச்சுரு. அப்படி பண்ணிட்டா சிரமம் இல்லையே. அபியாசோப்பி அசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ. அபியாசம் பண்ணுறது பழக்கம் இல்லைன்னா பிராணாயம் பண்ணி எல்லாம் பண்ணி மனசை நிறுத்த முடியல, ஈஸ்வரன்கிட்டையும் நிறுத்த முடியலையே. எத்தனை வேலை பண்ணாலும் உறுப்புகள் கண்ணு காது எது வரைக்கும் அசைஞ்சுட்டு இருக்கோ அது வரைக்கும் மனசு நிற்காது. மனசு நிற்காது தான் கண்ணு காதுகள் நடக்கும். நீ வேலை பாட்டு கை காலெலாம் செய்யட்டும், மனசை நிறுத்தினா எப்படி நிற்கும் அது அப்படின்னு சந்தேகம் வரவனுக்கு ஒன்றால் அப்படி நிறுத்த முடியலைன்னா, அபியாசம் பண்ணி மனசை நிறுத்த முடியலன்னாக்க நீ என்ன வேலை வேணால் பண்ணு, என்ன காரியம் வேணால் பண்ணு. எல்லாம் யாருக்காக? உனக்கு பலனுக்காக இல்லை, எனக்காக பண்ணணும், பகவானுக்காக பண்ணணும். எந்த கர்மாவனாலும் சரி, எந்த பலனாக சரி, எல்லாம் பகவானுக்கு சர்வம் பிரம்மார்ப்பணம் மஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணிவிடும். அப்போ ஒன்றும் உனக்கு கொட்டவே விட்டாது, அது ரொம்ப வசந்ததாகிடும், ரொம்ப நல்ல பலனத்தோடு முடியும் அது.